விஷயத்தை வந்து ஏன் இவ்வளோ நாளில் செய்யவில்லை, ஏன் அவ்வளோ நாளில் செஞ்சாய் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருத்தன் இட்லி சாப்பிட்றான், 5 இட்லி சாப்பிட்டான், ஏன் நீ 7 இட்லி சாப்பிடவில்லை, ஏன் 5 சாப்பிட்டான்னு கேட்டால் என்ன செய்வான்? அட ஏன் விருப்பம்டா 5 சாப்பிடும், அதை கேட்க நீ யாரான்னு கேட்போமா இல்லையா? யார்கிட்டையும் கேட்கத்தகாத கேள்வி இது. இது இறைவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் அவனுடைய சுய அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை ஏன் செஞ்சேன்னு கேட்க இயலாது. அவன் விரும்பினா செஞ்சான், அவ்வளோதான். அவன் வந்து 6 நாளில் படைக்க நினச்சா 6 நாளில் படைப்பான், 10 நாளில் படைக்க நினச்சா 10 நாளில் படைக்க நினைப்பான், ஒரு செகண்டில் மைக்ரோ செகண்ட்லையும் படைப்பான். உலகத்தை அழிக்கிறது ஒரு செகண்ட் அழிச்சு விட்ருவான். ஆகுமா ஆகிற அழிந்து அழிஞ்சு போயிடும். அவன் நினைச்சான்னு சொன்னால் எப்படி வேணாலும் செய்வான். அப்போ இது வந்து இந்த கேள்வி வந்து யாரிடமும் கேட்கக்கூடாது. அல்லாட்ட மட்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஒரு மனுஷனை போய் கேட்பீங்களா? நீ உனக்கு ஏன் சாப்பாடு சமைக்க 8 மணி நேரம் ஆனது அப்படின்னு கேட்கலாமா? 8 மணி நேரமாகவும் 4 மணி நேரமோ அதை ஏன்னு நீங்கள் கேட்குற? ஏன் செயலை பற்றி நீ எது கேட்குற? இப்படி மனுஷன் கேட்குறானா இல்லையா? நான் செய்கிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பான்ல. இதை விட கடுமையாக அல்ல அந்த கேள்வி எடுத்துக்கிறோம். அவன் ஏன் 6 நாளில் படைத்தான், 5 நாளில் படைக்கவில்லை? அப்போ ஒரே நாளில் படைக்க நீங்கள் கேட்குறீங்க. ஒரே நாளில் படிச்சிட்டாங்க. இன்னொருத்தங்க கேட்பான், அரை நாளில் ஏன் படைக்கலன்னு கேட்பான். அரை நாளில் படித்தாண்டு வைங்க. இன்னொருத்தங்க கேட்பான், எதுக்கு ஒரு 6 மணி நேரத்தில் படைக்கலன்னு கேட்பான். 6 மணி நேரத்தில் படித்தான்னு வைங்க, ஏன் ஒரு மணி நேரத்தில் படைக்கவில்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். இறைவன் நாடுகிறபடி படைப்பான். அவன் இந்த உலகத்தை 6 நாளில் படைக்க நினைச்சா படைச்சான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் 21வது சூறாவில் 23வது வசனத்தில் சொல்கிறான், அவன் செய்வது பற்றி கேட்கப்படக்கூடாது. அவன் அப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான், அல்லாஹ் செஞ்சதை கேட்க நீ யார்? உங்களுக்குள்ளே இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் அதிகார தலையீடுன்னு சொல்லுவீங்க. அப்போ அல்லாட்ட போய் கேட்க முடியுமா? லா யுசோல் அம்மா எஃபாலு, அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கப்பட முடியாது. ஒஹும் யுசோலும், இவர்கள் தான் கேள்வி கேட்க. உங்ககிட்ட நான் தான் கேள்வி கேட்க, நீ என்கிட்ட கேள்வி கேட்குற? என் செயலுக்கு உனக்கு காரணம் நான் சொல்லணுமா? நான் படைக்க நினச்சேன், 6 நாளில் படைக்க நினச்சேன், விடு, அவ்வளோதான் அதுக்கு பதிலுன்றான்ல. அதே மாதிரி வந்து இப்போ 11வது சூறாவில் 107வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், உமது இறைவன் நினைத்ததை செய்பவன், நினைத்ததை முடிப்பவன் அவன். அல்லாஹ் வந்து நினைத்ததை முடிப்பவனாக இருக்கிற காரணத்தினால அதை செஞ்சான், அவ்வளோதான். நான் நினச்சேன் முடித்தேன், இப்போதான் பதில் அப்படிங்கிறான். அப்படி இருக்கிற காரணத்தினால ஏன் இப்படி செஞ்சான்னு என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய செயலில் கேட்கக்கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டுட்டு அவன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எதுக்கு எவ்வளோன்னு அவன் நினைக்கிறானோ அதை செய்வான். வானம் பூமி படைக்க ஒரு 6 நாள் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவன் நினைப்பான், செய்வான். சில காரியங்கள் 5 நாளில் படைக்க நினச்சா 5 நாளில் செய்வான். சில காரியங்களில் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்லையும் செய்வான். அது அவனுடைய ரைட். அந்த ரைட்டின் பிரகாரம் இறைவனுடைய தனி அதிகாரத்தின்படி படைக்கப்பட்டது என்பது அதுக்குரிய ஒரே பதில்.